நான் கேட்டதெல்லாம் வரலனா உன்னையும் உன்னோட இந்த குடும்பத்தையும் நான் மொத்தமா அழிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிருவேன் ஆதிரை. அத நீ பாத்துக்கிட்டே இரு. தப்பு பண்ணிட்டேன். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த பொறுக்கி ராஸ்கல் கோவில வச்சு என் கழுத்துல தாலி கட்டினப்பவே அவனை நான் கொன்னு போட்டிருக்கணும். அதை செய்யாம விட்டதுனாலதான் இப்போ இங்க வந்து இவங்க கிட்டலாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. நான் கேட்டதை வாங்கி தர முடியாதுன்னு சொன்ன ஆதிரையும் இந்த குடும்பத்தையும் நான் சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணி அவங்கள வாங்கி தர வச்சே ஆகணும். என்ன பண்றது? என்ன ஆதிர, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச பிரச்சனை மறுபடியும் பூதம் மாதிரி கிளம்பி இருக்க? மடி, அந்த பொண்ணுக்கு உன் மேல கோவம் இன்னும் குறையிலையாமா? இல்லப்பா. ஆதிரை, அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு தோணுது. பிரபுவுக்கு போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லுமா? ஆமாண்டாமா, இது பெரிய பிரச்சனை ஆவறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி வர சொல்லிடு. அதான் நல்லது. ஆதிரை, நான் கேட்டதெல்லாம் வாங்கி தர முடியுமா முடியாதா? நான் தான் சொன்னேனே சத்யா. எனக்கு இந்த குக் ஆஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் வேண்டாம். வாங்கி தர முடியுமா முடியாதா? ஏ சத்யா, நாங்கெல்லாம் உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ற மாதிரி நீயும் எங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நாங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த பட்ஜெட்டை மீறி சின்னதா ஒரு டேபிள் வாங்கணும்னா கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் நீ ஏசி இல்லாம தூக்கம் வராம கஷ்டப்படுறியேன்னு சொல்லி உனக்காக எப்படியோ கடனை உடனே வாங்கி ஏசிய வாங்கி மாட்டிட்டோம்.